ஆமாண்ணா, நாங்கள் பெரம்பலூர் மாவட்டம் ஆலத்தூர் ஒன்றிய கிழக்கு பகுதி விஜயகுமார் ஒன்றிய செயலர் தலைமையில் போன வருஷமும் வந்தோம். இப்போ 2வது வருஷம் வரோம். போன வருஷம் நாங்கள் வந்தது, நாங்கள் நினச்சது எல்லாம் நிறைவேறிச்சு. வாழ்க்கையில் வேலை வாய்ப்பு நல்லா கிடைச்சிது, சந்தோஷமாக இருக்கோம். அதனால் திருப்தியாக இருந்தது. அதனால் இப்போ வேண்டிட்டு மறுபடியும் வந்திருக்கிறோம். இப்போ அந்நியார் வீட்டில் இருந்து அங்கே இல்லத்திலேருந்து நடைப்பயணமாக வந்தோம். அங்கேருந்து வேனில் வந்துட்டு ஒரு 25 பேர் மாலை அணிவிச்சு 44 விரதம் இருந்து வந்திருக்கிறோம். எல்லாருமே போன வருஷம் வந்தோம், எல்லாருக்குமே திருப்தியாக இருந்தது. அதனால் இந்த வருஷமும் எல்லாரும் மாலை போட்டு இருமுடி கட்டிட்டு வந்திருக்கிறோம். கேப்டனுக்கு வந்து எங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்குறாரு. எங்களுக்கு கேப்டன் நாங்கள் போன வருஷம் நினைச்சதெல்லாம் நல்லதே நடந்தது. ஆமாம், வேலை வாய்ப்பு கனமாக கிடைச்சிது. நான் ஒரு கான்ட்ராக்ட் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். அதில் வேலை வந்தது, நல்லா சம்பாரிச்சேன், நல்லா இருக்கிறேன். அதனால இந்த வருஷமும் அந்த மாதிரி நான் வேலை தான் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். எனக்கு தனியாக வேற ஒன்றும் வேண்டுதல் கிடையாது. நல்லா வேலை வாய்ப்பு கிடைக்கணும், புள்ளியை நல்லா படிக்கணும், கல்வி கிடைக்கணும், அவ்வளோதான். இதுதான் என் பசங்களுக்கு. அப்புறம் மக்களுக்கு நல்லது நடக்கணும், நல்லாட்சி மலரணும். அது அந்நியார் தலைமையில் நடக்கணும். அந்நியாருக்கு ஆசீர்வாதம் கேப்டன் வழங்குவார். அது அந்நியார் மூலயமா நடைபெறும். அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறோம். நாங்கள் வந்து முதல் ஆண்டு, இது 2வது ஆண்டு மாலை போட்டு இந்த வாட்டி வந்து இருமுடி கட்டி வந்திருக்கோம். இருமுடி ஏன் கட்டி வந்திருக்கோம்னாக்கா, நாங்கள் ஐயப்பன் மாதிரி எங்களை வந்து காவல் தெய்வம் மாதிரி எங்களை கேப்டனை வந்து வழி நடத்தினாரு. இன்னைக்கு அவர் இல்லைங்கிறதுனால 2 வருஷமா எங்களால் முடியலை. அதனால நாங்கள் வந்து 2 வருஷமா கேப்டனுக்கு 48 நாள் விரதம் இருந்து இருமுடி கட்டி வந்து கொண்டு இருக்கிறோம். 25 பேர் குறையாம வந்திருக்கோம் இருமுடி கட்டி. கேப்டன் இல்லத்திலிருந்து கேப்டன் ஆலயம் வரைக்கும் நடந்து தான் வந்திருக்கோம். நாங்கள் வந்து முதல் ஆண்டு, இது 2வது ஆண்டு